ஓகே வெங்கடேஷ் சார், இப்போ நம்ம அரசியல் விமர்சகர் பாக்கியராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த திமுகவின் இந்த தோல்விக்கான காரணங்கள் என்னென்ன என்பது குறித்து பொதுவான பார்வையில் கேட்கலாம். பாக்கியராஜ் சார், திமுக இந்த 3வது இடத்திற்கு போவதற்கும் இந்த தேர்தலில் தோல்வி அடைவதற்கும் என்ன காரணம்? இப்போதைக்கு அதை தோல்வின்னு சொல்ல முடியாது, ஏன்னா மணி 11 மணி ஆகிறது. நம்ம ரஜினி கூறியது போல, திமுக செய்தி தொடர்பாளர் கூறியது போல, அது வாக்கு நிலவரங்களில் மாற்றம் ஏற்படலாம். இருந்த போதிலும் இவ்வளவு பெரிய பின்னடைவு திமுகவிற்கு இந்த 2021 2026 ஆட்சி காலத்தில் மக்களிடம் என்ன அவர்கள் கோபம் வெறுப்பை சம்பாதித்தார்கள்? அது வெளிப்படையாக தெரியாமல் இருந்ததற்கு என்ன காரணம்? ஒட்டுமொத்தமாக திமுகவின் தோல்விக்கான மிக முக்கியமான காரணங்களா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சார் பாக்கியராஜ் சார்? இல்லை, இதில் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒன்று சினிமா பிரபலம், அவருக்கு ஒரு ஃபேஷியல் வேல்யூ இருக்கு. இன்னொன்று மக்கள் மத்தியில் வந்து ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு மாற்றம் தேவை. ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து 2 கட்சிகளே நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பின் மிகுதியை நான் பார்க்க முடியுது. அதாவது இவருக்கு வந்து ஒரு பெரிய இந்த 2 ஆண்டுகளில் தம்பி ரஜினி சொன்ன மாதிரி வந்து என்ன மாதிரியான போராட்ட களத்துக்கு நடிகர் விஜய் அவர்கள் அல்லது தாவேக தலைவர் வந்தார் அப்படிங்கிறது கேள்விக்குறி தானே. அதாவது ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு போராட்ட களத்தில் கிரவுண்ட் ரியாலிட்டியில் நின்னாரா அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய பெண்கள் நான் பார்க்கும் பொழுது அவங்கள்ட்ட பேசும் பொழுதுலாம் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அரசியல்னா என்ன, அரசியல் அவர் செஞ்ச விஷயங்கள் என்னென்னங்கிறத பற்றியெல்லாம் அவங்களுக்கு கேள்விகள் இல்லை. எங்களுக்கு விஜயை பிடிக்கும், நடிகர் விஜயை பிடிக்கும், நாங்கள் அதுக்காக அவருக்கு வாக்களிக்கிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ பெண்களுடைய வாக்கு மிக அதிகமாக இருக்கிற காரணத்தினால இப்போ 4,86,00,000 ஓட்டுகள் இருக்கும் பொழுது பெண்களுடைய வாக்கு சரி பங்கு இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க வந்து இதில் என்ன முன்னேற்றம் இருக்கும், அரசியல் பார்வை என்ன, பாலிசி மேக்கிங் என்ன, ரூல் ஆஃப் லா என்ன, மாடர்ன் கவர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் அவங்களுக்கு இல்லை. எங்களுக்கு திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு செல்ஃப் ஒருத்த மீறி இந்த ஒரு பெரிய நடிகருங்கிற ஒரு பிரபலம் தான் ஒரு பெரிய ஒரு சக்தியாக வந்திருக்கு. அதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா, மிஸ்டர் வெங்கடேசன் சொன்ன மாதிரி இந்த ஒரு கோபம் இருக்கலாம். இது வந்து எங்களுக்கு ஒரு மாற்று தேவை அப்படிங்கிற ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த அழுகை. இன்னொன்று குழந்தைகள் எல்லாம் நான் இந்த தடவை நான் பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தைகள் சொல்றதையும் தாத்தா அப்பா அக்கா அம்மா எல்லாம் கேட்டுக்கிறாங்க. இப்போ ஒரு காலத்தில் வந்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இப்படிதான் படிக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் வளரணும்ட்டு. இன்னைக்கு குழந்தைகள் வந்து, ஏன்னா ஒரு பெரியவர்கிட்ட நான் கேட்குறேன், ஒரு பெரிய அரசு பொறுப்புல இருந்து ஒரு 65 முதியவரை போய் நான் கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு வந்து, என் பேரன் சொல்லிட்டான்ப்பா நான் என்ன பண்றது அப்படிங்கிறாரு. அப்ப பேரன் சொன்னா சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், பேரன் சொன்னா ஒரு அரசியல் தலைவரை செலக்ட் பண்ணுவேன்னு சொல்றது எந்தவித முதிர்ச்சியை காட்டுங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறதுனால ஓட்டு போட்டதுக்கான காரணம் சொல்றீங்க. திமுகவை வெறுப்பதற்கான காரணம் என்ன? திமுக வெறுப்பதற்கு காரணம் வந்து ஒருவேளை வந்து எங்களை விட்டா யாரும் இல்லைங்கிற ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு இருந்தோன்னு மக்கள் நினைச்சிருக்கலாம். இல்லாம அவங்க வந்து இது பண்றாங்க, ஆளுமை பண்றாங்க, அதனால பிடிக்கலன்னு சொல்றீங்க. இல்ல, எளிதில் அணுக முடியல. வந்து ரொம்ப வருஷமா வந்து இவங்களே இருக்கிறாங்க, மாற்றி மாற்றி வந்து 2 அரசுகளுமே. இப்போ ஒரு தடவை தானே இருக்காரு, இப்போ திமுக செய்தி தொடர்பாக ரஜினி வேற இருக்கிறாரு. நீங்க உண்மையான காரணத்தை நீங்க பாதிக்கப்பட்ட விஷயம் என்ன சொல்லுங்க. திமுக ஆட்சியில் அவர் போய் சொல்லுவார், தலைமையிட்ட சொல்லுவார். இல்ல, திமுக ஆட்சி காலத்தில் பாதிப்புன்னு என்ன இருக்கு, அது வந்து அரசியல் தானே. இப்போ அவங்க வந்து ஒரு அனுபவமிக்க ஒரு அரசியல் தலைவர்களை கொண்ட ஒரு கட்சி. என்னை பொறுத்த வரையிலே 2 கட்சிகளுமே, அதாவது திராவிட கட்சிகள் சொல்லக்கூடிய 2 கட்சிகளுமே அவங்க காலத்தில், அம்மையார் ஜெயலலிதா காலத்துங்களா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து மு.க. ஸ்டாலினுடைய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் எல்லாமே வந்து சிறப்பாக செயல்பட்டதான் நான் கருதுனது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தானே. ஆனால் மக்களுடைய ஒப்பீனியன் வந்து மாறுபடுது. அவங்க அரசியலை எப்படி பார்க்குறாங்கிறது இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தரும் அரசியல் எப்படி பார்க்குறாங்கிறது அடிப்படையில் உள்ள மக்களுக்கு அவங்க தேவைகள் வந்து என்னங்கிறது சரியா புரியல. இப்ப நிறைய திட்டங்கள்லாம் இருந்து இல்லையா, நான் முதல்வன் திட்டம், புதல்வன் திட்டம், மகளிர் பேருந்து. நீங்க மகளிர் எல்லாம் பெரிய அளவில் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. மகளிருக்கான விடியல் பயணம்ங்கிறத இந்த ஆட்சி தான், திமுக ஆட்சி தான் முதலில் கொண்டு வந்தது. மகளிர் உரிமை தொகைன்னு அந்த 1000 கொடுத்தாங்க, அது திரும்ப 2000 ரூபாய் ஆக்கணும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது தவிர நீங்க சொன்ன மாதிரி இந்த நான் முதல்வன் திட்டம், இது போல தமிழ் பெண்கள் திட்டம், ஏகப்பட்ட திட்டங்களை கல்லூரி மாணவர்களுக்கும் சரி பொதுவான ஜனங்களுக்கும் கொண்டு வந்தாங்க. இதையெல்லாம் மீறி என்ன அதிருப்தி இருந்தது? அது ரெண்டையும் வெங்கடேசன் சொல்ல மாட்டேங்கிறாரு, நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கரெக்டா சொல்லுங்க, என்ன வரும்? இல்ல கரெக்டா நான் சொல்லணும்னா, மக்கள் எதிர்பார்க்கிறது ஏதோ சார். இதுல வந்து சார், இப்ப நான் தான் சொல்லிட்டேன், 2 வருஷமா இந்த கட்சி ஆரம்பிச்சு 3வது வருடம்னு சொல்றாங்க தாவேகா கட்சி.
இதுல என்ன போராட்டம் நடந்தது, என்ன வந்து மக்களுக்காக அவங்க நின்னாங்க? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா சார், ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அந்த ஆசிரியர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் போது கூட அங்க போனது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தானே. அப்படி பார்த்தா அவருக்கு தானே ஓட்டு போட்டுக்கணும். உண்மையிலே தேவைன்னா அவருக்கு தான் ஓட்டு போட்டுக்கணும். ஏன் இவருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இல்லையே. அடிப்படையில காரணம் என்னன்னா எங்களுக்கு கோவம், எங்களுக்கு மாற்றம் தேவை, எங்களுக்கு ஆட்சி பிடிக்கலன்னு சொல்றாங்க. ஒருத்தரை பிடிக்கலன்னு சொன்னா கூட சார் நீ ஏன் பிடிக்கலன்னு சொல்லணும்ல. அதுக்கான சரியான விளக்கங்கள் இங்க இல்லை. இப்ப எடப்பாடி ஆட்சி அவருடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பிடிக்கலன்னு சொல்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களிடத்துல இது பிடிக்கலன்னா என்ன காரணம்னு சொல்லணும்ல. இதனால நாங்க பிடிக்கல, இதனால நாங்க ஓட்டு போனா நான் தெரியல. உண்மையிலே எதுக்கு இவ்வளவு வெறுப்பு இருக்குன்னு துல்லியமாக தெரிய மாட்டேங்குது. இல்ல இது வெறுப்பு மட்டும் இல்ல சார், ஒரு கிரேஸ், ஒரு வந்து எப்படின்னா வந்து நான் பார்த்த நடிகர் திரையில் பார்த்த வெங்கடேஷ் தான் சொன்னார், அது ஒரு மாயையில மக்கள் ஓட்டு போடுறதா தான் சொன்னாங்க. இன்னும் அந்த இது வரல.